ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். தி எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி வந்து அ கன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க? எப்படி வந்து எந்த ப்ராசஸால டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து அ இந்த டாபிக் பார்க்க போறோம் இன்னைக்கு. அந்த இதுல தான் இந்த டாபிக் பார்க்க போறோம். அந்த கான்செப்ட். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்டின்னா, 3 ப்ராசஸ் ஆக்சுவலி அவ வந்து டெட்யூஸ் பண்ணா. 3 பாசிபிள் ப்ராசஸ் 3 பாசிபிள் ப்ராசஸ் இருந்தது. அதுல எத வந்து கன்ஃபார்ம் பண்ணா அப்டின்னா, செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆறது அப்டி எந்த ப்ராசஸ் அப்டின்ற ஆப்ஷன் வந்தது. 4 ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா, அதுல வந்து செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்டின்றது தான் சாய்ஸ். ஸோ செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றது என்ன? வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ப்ராசஸ்? என்ன நடக்கிறது? அண்ட் வை? ஏன் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன்? அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செல்லு 2 செல்லா டிவைட் ஆகும். இப்போ மைட்டோசிஸ், மியோசிஸ் இந்த ப்ராசஸ் இருக்கு. கிளாஸ் 11 பயாலஜில மைட்டோசிஸ், மியோசிஸ்ன்ற கான்செப்ட் இருக்கு. வாட் இஸ் மைட்டோசிஸ், மியோசிஸ்? இட்ஸ் பேசிக்கலி செல் டிவிஷன். செல் வந்து ஒரு செல் இருக்குன்னா டிவைட் ஆகணும் இல்லையா? இப்போ ஒரு செல்லேருந்து இப்போ இவ்ளோ பெரிய ஆர்கானிசம் உருவாகுது அப்படின்னா, அது எப்படி ஆகுது? பிகாஸ் ஆஃப் செல் டிவிஷன். இப்போ செல்லுக்குள்ள இருக்கிறது தான் டிஎன்ஏ. செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவும் டிவைட் ஆனா தான் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கிடைக்கும். அப்படி இல்லன்னா, ஒரு செல்ல மட்டும் நெறைய டிஎன்ஏ இருக்கும். இன்னொரு செல்ல ரொம்ப கம்மியான டிஎன்ஏ இருக்கும். ஸோ, அதனால ஈக்குவலா டிவைட் ஆறதுக்காக ஒரு செல்ல இருக்கிற டிஎன்ஏ ஷுட் டூப்ளிகேட். அதே அளவு குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகணும். குவான்டிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா, இன்னும் 2 செல் இருக்குல்ல, அது 2த்துலயும் ஈக்குவல் அமௌண்ட்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த டிஎன்ஏ கன்டென்ட். ஸோ, அதுதான் டூப்ளிகேஷன் ஆர் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இது எந்த ஃபேஸ்ல ஆகும் அப்படின்னா, எஸ் ஃபேஸ். இப்போ மைட்டோசிஸ், மியோசிஸ் படிக்க போறச்சு தேர் ஆர் G1 ஃபேஸ், G2 ஃபேஸ், எஸ் ஃபேஸ், எம் ஃபேஸ் அப்படின்னு நெறைய ஃபேஸஸ் உண்டு. அதுல எஸ் ஃபேஸ்ல தான் சிந்தசிஸ் ஆஃப் டிஎன்ஏ வில் ஹேப்பன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆர் டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆர் டியூப்ளிகேஷன். அந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ப்ராசஸ பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த ப்ராசஸ் எப்படி அவ கண்டுபிடிச்சா? தட் திஸ் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சான்றது தான் இந்த எக்ஸ்பெரிமென்ட் மூலியமா நம்ம பார்க்க போறோம். ஸோ, அது எப்படி கண்டுபிடிச்சான்றத பார்க்கலாம். ஸோ, நான் சொன்ன மாதிரி தேர் ஆர் 3 பாசிபிள் மோட்ஸ். ஒண்ணு வந்து கன்சர்வேட்டிவ், இன்னொன்னு செமி கன்சர்வேட்டிவ், தேர்ட் ஒன் இஸ் டிஸ்பர்சிவ். 3 டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்றது ஒரு தியரி, ஒரு ஹைப்போதசிஸ். இப்போ எக்ஸ்பெரிமென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ 3 பாசிபிலிட்டி வச்சா. இந்த மாரி இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி இருக்கலாம், இல்ல தேர்ட் வந்து டிஸ்பர்சிவ். செமி கன்சர்வேட்டிவா இருக்கலாம், இல்ல கன்சர்வேட்டிவா, இல்லன்னா டிஸ்பர்சிவ். ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்க்ளூட் பண்ணா தட் இட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றது. எப்படி கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சான்றத பார்க்கலாம். ஸோ யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, மெசில்சன் அண்ட் ஸ்டால். 2 சயின்டிஸ்ட்ஸ் மெசில்சன் அண்ட் ஸ்டால் 1958 இந்த இயர் 1958 அவ தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட கேரி அவுட் பண்ணா. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவ வந்து 2 ஐசோடோப் யூஸ் பண்ணா. மைண்ட் யூ இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கிடையாது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் நாட் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். ஒன்லி த இந்த ஐசோடோப்ஸ்னா என்ன நமக்கு பேஸ்ட் ஆன் நியூட்ரான். டென்சிட்டி டிஃபரன்ஸ். இப்போ ஒரு இதுல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு. வி நோ மாஸ் வந்து புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஸ் இன் த நியூட்ரான் நம்பர் நமக்கு வந்து என்ன தெரியும்னா டென்சிட்டி வில் பி டிஃபரெண்ட். ஸோ அந்த பேசிஸ்ல நைட்ரோஜனுக்கு 2 ஐசோடோப் இருக்கு. ஒண்ணு N15 இன்னொன்னு வந்து N14. N15 வந்து இஸ் அ ஹெவியர் ஐசோடோப். ஓகே. பிகாஸ் இட் ஹஸ் மோர் நியூட்ரான். ஸோ அதனால இட் இஸ் அ ஹெவியர் ஐசோடோப் அண்ட் N14 இஸ் தி லைட்டர் ஐசோடோப். நான் லைட்டு, ஹெவி அப்படின்னா என்ன அப்படின்னா, வென் வி டூ சென்ட்ரிஃபியூகேஷன். இப்போ சென்ட்ரிஃபியூகேஷன்னா என்ன? சென்ட்ரிஃபியூகேஷன்னா நம்ம மிக்ஸியில இருக்கிற அதே கான்செப்ட் தான். மிக்ஸி நம்ம வந்து ரன் பண்ண போறச்சு, ஒரு லேயர் மேல வந்து லைட்டர் லேயர் வில் பி அட் தி டாப். டென்சர் லேயர் வில் பி அட் தி பாட்டம். ஸோ எது ஹெவியா இருக்கோ அது கீழ இருக்கும். லைட்டான லேயர், லைட்டான சப்ஸ்டன்ஸ் வந்து மேல வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்க நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ண போறச்சே, N15 வந்து கீழ இருக்கும். N14 வந்து மேல இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ட வச்சு தான் அவ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட கேரி அவுட் பண்ணா. என்ன பண்ணா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து வாட் டஸ் ஹெவி அண்ட் லைட் மீன்? இட் இஸ் நத்திங் பட் பேஸ்ட் ஆன் டென்சிட்டி. டென்சிட்டி தான். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். இங்க கேட்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் டஸ் ஹெவி அண்ட் லைட் மீன்? அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தே ஆர் நாட் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். தே ஆர் நான் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். பட் வாட் டஸ் ஹெவி அண்ட் லைட் மீன்? ஹெவினா என்ன? ஹெவி வந்து டென்சிட்டி பிகாஸ் ஆஃப் நியூட்ரான் நம்பர். ஓகே. நீங்க ஐசோடோப் கான்செப்ட்ட ரீவிசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளியரா இன்னும் பெட்டரா புரியும்.
ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அவ வந்து ஈகோலை பாக்டீரியா எடுத்துறா. ஈகோலை இஸ் அ டைப் ஆஃப் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவ என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு மீடியம் இப்ப நம்பள் எல்லாருக்கும் எப்படி நியூட்ரியன்ட் தேவையோ க்ரோ ஆறதுக்கு, ஃபார் சர்வைவல், ஃபார் எனர்ஜி, பாக்டீரியா ஆல்சோ ரிக்வயர் எனர்ஜி. ஸோ பாக்டீரியாக்கு எனர்ஜி வேணும்னா எங்கேருந்து வரும்? வி ஹேவ் டூ சப்ளை. நம்ப குடுத்தா தான் அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ அவ என்ன பண்ணான்னா, ஒரு மீடியம்ல வந்து N15 போட்டு ஃபர்ஸ்ட் அவ க்ரோ பண்ணா அந்த பாக்டீரியா. N15 இன் த சென்ஸ் வாட்? இப்ப சும்மா N15 எடுத்து போட முடியாது. N15 இப்ப நம்ம வந்து பொட்டாசியம் இருக்கு, சோடியம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். எப்படி இருக்கும் பொட்டாசியம்? எப்படி இருக்கும் சோடியம்? அப்படின்னா, இன் தி ஃபார்ம் ஆஃப் சம் சால்ட் இல்லையா? ஏதாவது ஒரு சால்ட் இப்ப நம்ம NaCl யூஸ் பண்றோம். அது மூலியமா தான் நமக்கு சோடியம் கிடைக்கிறது, குளோரைடு கிடைக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இவ வந்து ஈகோலை பாக்டீரியாவ க்ரோ பண்ணா. எதுல க்ரோ பண்ணா அப்படின்னா, N15 containing sodium ammonium chloride NH4Cl. NH4Cl வந்து என்னது? அம்மோனியம் குளோரைடு. NH4 is ammonium. NH4 +ன்றது அம்மோனியம் அயான். ஸோ NH4Cl. இந்த வந்து NH4Cl ல வந்து they grew this E. coli bacteria. இந்த E. coli பாக்டீரியாவ வந்து அவ NH4Cl ல க்ரோ பண்ணா. ஸோ NH4Cl ல வந்து ஃபர்ஸ்ட் அவ இந்த E. coli பாக்டீரியாவ க்ரோ பண்ணா. அதுல என்ன அப்சர்வ் பண்ணா? இப்போ நான் ஈகோலை பாக்டீரியாவ க்ரோ பண்ணிட்டு, அந்த டிஎன்ஏவ எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா என்ன இருக்கு அப்படின்றது. என்ன இருக்கு அதுல அப்படின்னா, எல்லா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ்லயும் N15 தான் இருந்தது. NH4Cl கன்டெய்னிங் N15 இந்த ஹெவியர் ஐசோடோப். அந்த ஹெவியர் ஐசோடோப் இருந்தது. அந்த ஹெவியர் ஐசோடோப் தான் எல்லா டிஎன்ஏ மாலிக்யூல்லயும் இருந்தது. அதுதான் அவ அப்சர்வ் பண்ணா. ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் N15, the heavier isotope, was incorporated in the newly synthesized DNA strands. ஸோ நியூவா சிந்தசைஸ் ஆன எல்லா டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ்லயும் ஒன்லி N15 தான் இருந்தது. ஹெவியர் ஐசோடோப் தான் இருந்தது. ஏன்னா அவன் யூஸ் பண்ணதும் N15 தான். இப்ப என்ன பண்ணா, இந்த N15 கன்டெய்னிங் பாக்டீரியா இப்ப நமக்கு தெரியும் இந்த ஈகோலைல N15 தான் இருக்கு. இந்த ஈகோலையோட டிஎன்ஏல N15 தான் இருக்கு. எல்லா டிஎன்ஏலயும் N15 தான் இருக்கு. இந்த N15 டிஎன்ஏவ எடுத்து இந்த N15 கன்டெய்னிங் பாக்டீரியா N15 இந்த டிஎன்ஏல இருக்கிற N15 இருக்குல்ல, அந்த பாக்டீரியாவ எடுத்து அவ என்ன பண்ணா அப்படின்னா, மீடியம் கன்டெய்னிங் N14. இப்ப இந்த இடத்துல வந்து அம்மோனியம் குளோரைடு இருக்கு. இந்த நைட்ரோஜன்ல வந்து 15 இருந்ததுல்ல, திஸ் இஸ் ஹெவியர். ஓகே. அவ என்ன பண்ணா, நெக்ஸ்ட் மீடியம் வந்து N14 இருக்கிற மீடியம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. இதையே எடுத்து அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம்ல ஃபர்ஸ்ட் வந்து N15, அதுக்கப்புறமா N14, அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு N15 க்ரோ பண்ணது. ஃபர்ஸ்ட்டு N15ல க்ரோ பண்ணா. என்ன அப்சர்வ் பண்ணா அப்படின்னா, எல்லா டிஎன்ஏலயும் வந்து N15 தான் இருந்தது. எவ்ரி டாட்டர் ஸ்ட்ராண்ட் எது சிந்தசைஸ் ஆயிருந்ததோ, ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் எவ்ரிதிங் ஹேட் ஒன்லி N15. இங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணா, அதே பாக்டீரியாவ எடுத்து N14 கன்டெய்னிங் மீடியம் N14 நைட்ரோஜன் 14 ஓகே. NH4Cl அதே தான் NH4Cl but N14, not N15. So subsequently, when this bacterial culture having N15 was transferred to a medium containing N14, in the first generation, a single band was observed in between light and heavy, signifying hybrid DNA. So this is the most important point. So என்ன அப்சர்வ் பண்ணா, இந்த N15 containing bacteria when it was transferred to N14 containing medium, அவ என்ன அப்சர்வ் பண்ணானா, not all the strands had N14. There was a hybrid. Hybrid என்ன? One strand was N15, another was N14. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன் பிட்வீன். ஸோ ஹெவியா இருந்தா N15னா இந்த இடத்துல டெபாசிட் ஆகும். லைட்டா இருந்தா மேல ஆகும். N14ஆ இருந்தா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா N14 லைட் டிஎன்ஏ, N15 ஹெவி டிஎன்ஏ. பட் அவ என்ன அப்சர்வ் பண்ணானா, நடுப்புற ஒரு பேண்ட் வந்தது. which is a hybrid DNA. It has N15 and N14 2மே இருந்தது. ஒண்ணு N15 இருந்தது, ஒண்ணு N14 இருந்தது. இதே டயகிராம்ல தான். இங்க லைட்டு, இங்க ஹெவி. ஓகே. இதுதான் ஹைபிரிட். ஒண்ணு லைட்டு, ஒண்ணு ஹெவி. ஸோ யூ ஹேவ் 2 செப்பரேட் பேண்ட்ஸ். ஒண்ணு வந்து லைட்டு, ஒண்ணு ஹெவி. ஸோ அதனால தான் ஹைபிரிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ in the first generation, a single band was obtained in between light and heavy. So light உள்ள heavy உள்ள அதுக்கு நடுப்புற ஒரு band observe பண்ணா, which is called as hybrid DNA.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா? செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து N15 ஓகே. தி க்ரூ த பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவ எடுத்து ஃபர்ஸ்ட்டு N15 ஓகே கண்டெய்னிங் மீடியம்ல க்ரோ பண்ணா. அத பண்ணிட்டு, அதில பார்த்தா என்ன வந்ததுன்னா, எல்லா டாட்டர் ஸ்ட்ராண்ட்லயுமே N15 தான் இருந்தது. நெக்ஸ்ட் அவ என்ன பண்ணா, அந்த இதையே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. அந்த N15 கன்டெய்னிங் பாக்டீரியல் டிஎன்ஏவ எடுத்து நெக்ஸ்ட் N14 கன்டெய்னிங் மீடியம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா. என்ன அப்சர்வ் பண்ணா அப்டின்னா, தே அப்சர்வ்ட் ஹைபிரிட் டிஎன்ஏ நடுப்புற ஒரு டிஎன்ஏ வந்தது. இது அப்படியே கன்டின்யூ ஆக விட்டா. நெக்ஸ்ட் திருப்பி டிவைட் ஆகும். இப்போ ஒரு ஈக்குவலைஸ் செல் இருக்கு அப்டின்னா 1, 2 ஆகும். திருப்பி 2, 4 ஆகும். இங்க 1, இங்க 1 வரும். ஓகே. ஸோ 1 செல் 2 ஆகும். இது அகைன் வில் டிவைட் இன்டூ 2. ஓகே. நெக்ஸ்ட் இது திருப்பி டிவைட் ஆகும் இன்டூ 2. ஸோ திஸ் இஸ் வாட் இந்த ப்ராசஸ் போயிண்டே இருக்கும் கன்டினியூஸா. ஸோ இதுதான் அவ ஆக விட்டா. இந்த செகண்ட் ஜெனரேஷன் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், திஸ் இஸ் செகண்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன்ல என்ன அப்சர்வ் பண்ணா அப்டின்னா, ஒன் ஆஃப் தி ஹைபிரிட் இங்க வந்து என்ன கிடைச்சது அவளுக்கு? ஒரு ஹைபிரிடும், ஒண்ணு வந்து N14ம் கிடைச்சது. ஓகே. ஸோ ஒன் வாஸ் அ ஹைபிரிட் டிஎன்ஏ, ஒன் வாஸ் அ இப்ப இங்க டயகிராம்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திஸ் இஸ் செகண்ட் ஜெனரேஷன். இது வந்து N15 இது வந்து N14ல ஃபர்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே N14ல என்ன கிடைச்சது அப்டின்னா, ஹைபிரிட் டிஎன்ஏ நடுப்புற. இங்க வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ஒண்ணு வந்து ஹைபிரிட் டிஎன்ஏ, இன்னொன்னு வந்து N14. தேர் வாஸ் நோ N15 அட் ஆல். ஒரு சிங்கிள் N15 இல்லவே இல்ல. தேர் வாஸ் ஒண்ணு ஹைபிரிடா இருந்தது, இல்லன்னா N14ஆ இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்டின்னா, இட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்டின்றது. ஓகே. ஸோ இங்க இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்டின்னா, எப்படி இவ இந்த அப்சர்வேஷன் பண்ணா? ஹவ் டிட் தே டூ இட்? எப்படி கண்டுபிடிச்சா? இது N14 இங்க வந்து செட்டில் ஆகுது, N15 இங்க வந்து செட்டில் ஆகுது அப்படின்றது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃப்யூகேஷன். இந்த ப்ராசஸ் மூலியமா தான் வந்து சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃப்யூகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வை டிட் தே யூஸ் சீசியம் குளோரைடு? சீசியம் தான் ஏன் யூஸ் பண்ணணும்? ஏன் இந்த டெக்னிக் வந்து சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃப்யூகேஷன் அப்படின்னு ஏன் சொல்றோம்? இல்ல ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப நீங்க பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, மேல என்ன சோடியம், லித்தியம், பெரிலியம் அ அந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல ருபீடியம் அப்புறம் சீசியம் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ ருபீடியம் அதுக்கப்புறம் சீசியம். ஸோ டவுன் த குரூப் நம்ம போனோம்னா என்ன ஆகும்? மாஸ் இன்கிரீசஸ். ஓகே. மாஸ் ஆஃப் த ஆட்டம் இன்கிரீசஸ். மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும்? டென்சிட்டி வில் இன்க்ரீஸ். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம வந்து பேசிக்கா சீசியம் குளோரைட் யூஸ் பண்றோம். ஓகே. சீசியம் வந்து வெரி ஹெவி ஆட்டம். ஓகே. பிகாஸ் இட் இஸ் டவுன். ரொம்ப கீழ இருக்கும். பீரியாடிக் டேபிள்ல இருக்கிறதே கீழ இருக்கும் சீசியம். ஸோ இந்த சீசியம் கீழ இருக்கிறதுனால தேர் இஸ் அ ஹெவி மாஸ். ஓகே. ஹெவி டென்சிட்டி. இந்த ஹெவி டென்சிட்டி இருக்கிறதுனால இட் வில் கெட் செட்டில்டு. ஓகே. இட் வில் புரொவைட் அந்த டென்சிட்டி ஒரு கிரேடியன்ட் ஒரு புரொவைட் பண்ணும். ஒரு 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 லேயர்ல கொஞ்சம் லைட்டா இருக்கும். இன்னொரு இதுல கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் அதனால தான் நம்ப யூஸ் பண்றோம். ஸோ அ சொல்யூஷன் ஆஃப் சீசியம் குளோரைட் இஸ் மிக்ஸ்ட் வித் த டிஎன்ஏ சாம்பிள். நம்ம இப்போ இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்மால் ஓவர்வியூ. A solution of cesium chloride is mixed with DNA sample and spun at very high speeds, okay, in an ultra centrifuge. So in the DNA sample எடுத்து நம்ம cesium chloride ஓட mix பண்ணி centrifuge பண்ணுவோம். During this process, a gradient of cesium chloride is formed. This cesium chloride நம்ம யூஸ் பண்றது will form different layers. ஒரு இடத்துல ஒரு செட்டில் ஆகும். ஓகே. ஸோ லைட்டர் ஒன் அட் த டாப் ஜஸ்ட் லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மிக்ஸியோட கான்செப்ட் தான். மேலே வந்து லைட்டாக இருக்கும். லைட்டர் எலிமெண்ட் எது லைட் வெயிட்டோ அது வந்து மேலே இருக்கும். ஹெவி ஐட்டம் வந்து கீழே இருக்கும். The DNA comes to equilibrium. ஸோ இந்த சீசியம் குளோரைட் செப்பரேட் ஆகிற இடத்துலயே தான் டிஎன்ஏ பேண்டும் போய் செப்பரேட் ஆகும். அதே ஸ்பாட்டில் தான். ஸோ எது லைட்டான டிஎன்ஏ பேண்டோ அது மேலே இருக்கிற சீசியம் குளோரைடோட போய் சேரும். எது ஹெவியான டிஎன்ஏ பேண்ட் இருக்கும். இப்போ N15 தான் ஹெவி ஐசோடோப் இல்லையா? ஹெவி. ஸோ அது வந்து கீழே இருக்கும். கீழே இருக்கிற சீசியம் குளோரைட் பேண்டோட போய் சேர்ந்துக்கும். அதனால தான் இங்கே ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு போட்டிருக்கான். The DNA comes to equilibrium and aligns at the region where the density equals the surrounding cesium chloride band. Okay. Therefore, if DNA containing an element of one particular density only, then only one single band will be formed. இப்போ DNA வந்து இப்போ ஹைபிரிட் பார்த்தோம். நம்ம ஹைபிரிட்ல ஒரே ஒரு இதாக இருந்தது இல்லையா? ஸோ ஒன்லி ஒன் சிங்கிள் பேண்ட் இல்லை N15 எடுத்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பேண்ட் தான் ஃபார்ம் ஆகும். If DNA band contains elements of varying density, multiple bands will be formed. Different band இருக்கும். ஓகே. இப்போ ஒரு பர்டிகுலர் DNA எடுத்துருக்கோம். If it's a mixture, இப்போ அதில் விதவிதமான டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா விதவிதமான எலிமெண்ட் இருக்குது. சாரி விதவிதமான எலிமெண்ட் N14 இருக்குது, N15 இருக்குன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த டயக்ராம் தான். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு இதுதான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு பேண்ட். ஓகே, போத் லைட் ஸ்ட்ராண்ட். அதனால ஒரே ஒரு பேண்ட். இப்போ இங்கே வந்து போத் ஹெவி ஸ்ட்ராண்ட். ஸோ அதனால இங்கேயும் ஒரே ஒரு பேண்ட் தான். பட் இந்த இடத்துல ஒரு லைட் ஒரு ஹெவி இருக்குது இல்லையா? ஸோ ஒரு லைட் ஒரு ஹெவி. ஸோ 2 பேண்ட் வரும். ஸோ 2 பேண்ட் இருந்தால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இட்ஸ் மிக்ஸ்சர். இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் சிங்கிள் பியூரா இல்லை அப்படின்றது. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், லைட் ஹெவி. ஓகே, லைட் ஹெவி. திஸ் இஸ் ஆல்சோ லைட் ஹெவி. Okay, so இதுதான் வந்து therefore if DNA containing an element of one particular density only, then only one single band will be observed. If DNA bands containing elements of varying density, multiple bands will be observed. So இதுதான் cesium chloride density gradient centrifugation ஓட background. ஏன் cesium chloride யூஸ் பண்றோம் அப்படின்னா, because it is very heavy, it's a huge element. Okay, so அதனால it has a huge mass down the periodic table பார்த்தீங்கன்னா. So down when we go in the periodic table, mass increases. So அதனால it provides a lot of density. That is why நம்ம வந்து cesium chloride யூஸ் பண்றோம். So இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பிக்சர் தான் இது. நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுமோ, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியா இஸ் க்ரோன் இன் N15 வேர் ஆல் டிஎன்ஏ இஸ் ஹெவி. ஃபுல் எல்லா டிஎன்ஏயுமே ஹெவி தான். ஹெவி N15 தான் எல்லாத்துலேயுமே இருந்தது, எல்லா டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ்லையும். அதுக்கப்புறம் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் டு N14 மீடியம். N14 மீடியமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எடுத்து பார்த்தா என்ன இருந்தது? ஹைப்ரிட் டிஎன்ஏ. ஹைப்ரிட்னா என்ன? இட் ஹேட் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் N14, ஒன் ஆஃப் N15. இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். N14லேயே கண்டினியூ பண்ணால் க்ரோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்சர்வ் பண்ணோம்? செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷனில் என்ன அப்சர்வ் பண்ணோம்னா, ஒன் வாஸ் அ லைட் பேண்ட், அனதர் வாஸ் அ ஹைப்ரிட் பேண்ட். ஆனால் வந்து ஹெவி இல்லவே இல்லை. ஹெவி வந்து ஃபர்ஸ்ட் இதில் இருந்ததோட சரி. ஓகே, அதுக்கப்புறம் ஹெவி டிஎன்ஏ அதில் வந்து கிடைக்கவே இல்லை. ஹெவி மெட்டல், அதான் ஹெவினா என்ன அர்த்தம்? N15. ஓகே, N15 எலிமெண்ட் வந்து இல்லவே இல்லை. ஒன்று ஹைப்ரிட் இருந்தது, இல்லைன்னா N14 தான் இருந்தது. இதுதான் இந்த இதோட கான்செப்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே 3 டிஃப்ரெண்ட் டைப். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ப்ரப்போசல் வாஸ் புட். ஓகே, ஒன்று கன்சர்வேட்டிவ், ஒன்று செமி கன்சர்வேட்டிவ், ஒன்று வந்து டிஸ்பர்சிவ். 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் மெத்தட், பாசிபிள் ரெப்ளிகேஷன் மெத்தட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. எதுனா கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்பர்சிவ். ஸோ செமி கன்சர்வேட்டிவ்ல என்ன அப்படின்னா, இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. ஒன்று வந்து இந்த ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரெட்டு, ப்ளூ. ஸோ இதே தான், இந்த பேட்டர்ன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, ஹெவி, ஹைப்ரிட், லைட். ஓகே, போக போக என்ன ஆச்சு? ஒன்லி ஹைப்ரிட் அண்ட் லைட் வாஸ் ஃபார்ம்ட். அதே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ்ல என்ன ஆகும்னா, ஆல்வேஸ் த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் இஸ் கன்சர்வ்ட். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் பேரண்டல் ஸ்ட்ராண்ட் அப்படியே இன்டாக்டாக இருக்கும். துளி கூட மிக்சிங்கே இருக்காது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வருது இல்லையா? இதுதான் ஹைப்ரிட், இதுதான் அந்த லைட் ஸ்ட்ராண்ட். இப்போ நம்ம அங்கே பார்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யூ வில் ஹேவ் திஸ் இஸ் N14. This is N14, N15, or we call it N14, N15 or hybrid. இது வந்து பியூரா, இது ரெண்டும் வந்து பியூர்லி இட் இஸ் லைட் ஆர் N14. இதுதான் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். பட் கன்சர்வேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் இஸ் கன்சர்வ்ட். ஸோ இதுலேயும் ஃபுல்லாக ரெண்டுமே இன்டாக்டாக இருக்குது, இதுலேயுமே இன்டாக்டாக இருக்குது. ஆல்வேஸ் இந்த முன்னாடி இருக்கிற என்ன ஜென்ரேஷனில் இருந்தோ அது வந்து கன்சர்வ் ஆகிண்டே வருது திருப்பி. ஓகே, ஸோ இதுதான் கன்சர்வேட்டிவ், விச் இஸ் நாட் ட்ரூ. இது வந்து நம்ம அப்சர்வே பண்ணலை. அதே மாதிரி டிஸ்பர்சிவ்ல என்ன ஆகுது? எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் லைட், கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் லைட், அந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் பார்த்தா கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் லைட், அதே மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த செகண்ட் ஜென்ரேஷன்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. தேர்ட் ஜென்ரேஷன்லேயும் கொஞ்சம் லைட், கொஞ்சம் ஹெவி இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் இட்ஸ் பிரேக்கிங். ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் எடுத்தால் இட் ஹேஸ் பிரேக்ஸ் இன் பிட்வீன். ஹெவி லைட் அந்த மாதிரி பிரேக் ஆகி இருக்குது. ஸோ அதுதான் டிஸ்பர்சிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன். பட் இதுவும் we didn't observe. இதுவும் இல்லை, இதுவும் we didn't observe. என்ன அப்சர்வ் பண்ணோம்னா, இந்த செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் நம்ம அப்சர்வ் பண்ணோம் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாலே என்ன வருது அப்படின்னா, இந்த கான்செப்ட் தான் ஃபிட் ஆகுது. இது ரெண்டுமே நம்ம அப்சர்வ் பண்ணல. நமக்கு டிஎன்ஏ பிரேக் ஆகி கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி இதுவும் கிடைக்கல. நமக்கு ஹைப்ரிட் டிஎன்ஏ தான் கிடைச்சிது. நோவேர் நம்மளுக்கு வந்து பியூரா N15 இங்கே எங்கேயுமே நமக்கு வந்து கடைசி வரைக்கும் N15 இல்லவே இல்லை. ஓகே, வெறும் ஹைப்ரிட் இருந்தது, N14 இருந்தது. பட் இங்கே என்ன சொல்கிறான்? செகண்ட் ரெப்ளிகேஷன்லையும் ஃபுல்லாக இன்டாக்டாக இருக்குது, N14ம் இன்டாக்டாக இருக்குது, N15ம் இன்டாக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்ஸ் கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன். திஸ் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் ஹேப்பனிங். இந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணலை. தியரிட்டிக்கலி நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறது ஒன்றா இருக்கும், பட் அப்சர்வ் பண்ண பொறுத்தே இட் குட் பி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோன்றது தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா இட் இஸ் நாட் கெட்டிங் அலைன்ட். ஓகே. இட் இஸ் நாட் சிமிலர். இது வந்து சேம் கிடையாது. அதே மாரி தான் டிஸ்பர்சிவும். இங்க வந்து இந்த மாரி பிரேக் ஆன டிஎன்ஏ கிடையாது. ஒண்ணு ஹைபிரிட் இருந்தது இந்த மாதிரி. ஒண்ணு வந்து லைட். ஓகே. செகண்ட் ஜெனரேஷன்ல. இந்த இடத்துல ஃபுல்லாவே ஹைபிரிட் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன் பண்ண உடனே இங்கேயே நம்ம பார்த்தோம் இந்த இது. ஒன்லி ஒன் பேண்ட் விச் இஸ் ஹைபிரிட். இதுவும் அதே மாரி தான். ஒண்ணு N14, ஒண்ணு N15. இந்த இந்த டயகிராம் வந்து சேம் இதே டயகிராம் தான் இதுவும். பட் ஜஸ்ட் டிஃபரண்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அவ்வளோதான். இது ஒரிஜினல் டிஎன்ஏ, இது நியூ டிஎன்ஏ. இங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃபுல்லி கன்சர்வ்ட். இது வந்து ஹைபிரிட். இது வந்து டிஸ்பர்சிவ். ஒரு இதுலயே வந்து உங்களுக்கு நெறைய பிரேக் இருக்கும். இதுதான் டிஸ்பர்சிவ். சாரி, திஸ் இஸ் டிஸ்பர்சிவ். இதுதான் வந்து செமி கன்சர்வேட்டிவ். ஏன்னா, இங்க வந்து N14 ஒண்ணு இன்டாக்ட்டா இருக்கு. லைட் அண்ட் ஹைபிரிட். லைட் ஸ்ட்ராண்ட் அண்ட் ஹைபிரிட் ஸ்ட்ராண்ட். இது வந்து டிஸ்பர்சிவ். ஸோ பிரேக் ஆயி ஒரே ஒரு பர்ட்டிகுலர் டிஎன்ஏ எடுத்தா இட் ஹாஸ் டிஃபரண்ட் பிரேக்ஸ் இன் பிட்வீன். கொஞ்சம் வந்து ஒரு இடத்துல வந்து ஹால்ஃப் வந்து N14 இருக்கு. திருப்பி N15. அகைன் N14, N15 ஆல்டர்னேட்டிங்கா இருக்கு. விச் இஸ் நாட் ட்ரூ. இந்த மாரி நம்ம அப்சர்வ் பண்ணவே இல்ல. இதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட எக்ஸ்பெரிமெண்டல் பார்ட். எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். யார் பண்ணா அப்டின்னா, மெசல்சன் அண்ட் ஸ்டால். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெசல்சன் அண்ட் ஸ்டால் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட குடுத்தா. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் தான் இந்த வீடியோ லெக்சர்ல பார்த்தோம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இல்ல எனி queries, kindly drop down in the email provided below and also in the comment section below. And do subscribe and like the video. Thank you.